ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை, இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் பொழுது இப்படியாக எழுதுகிறார் தன்னுடைய நிருபத்திலே, இந்த 2வது நிருபத்திலே, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும். நல்லா யோசிப்பாங்க. எப்பொழுதும் அப்படிங்கிறது ஒரு இது. சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் எல்லா விதமான இன்பமான வேளையிலும், துன்பமான வேளையிலும், கஷ்டமான வேளையிலும், நஷ்டங்கள் வந்த வேளையிலும், எனது லாபமான வேளைகளிலும், இன்னும் துயரமான வேளைகளிலும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா வேளைகளிலும். அதுதான் எப்பொழுதும். அதனாலதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 34:1 தாவீது சொல்கிறார், காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படின்னா என்ன? எக்காலத்திலும் நான் ராஜாவாக இருந்தாலும் சரி, ராஜாவிலிருந்து கீழே தள்ளப்பட்டு நான் ஓடிக்கொண்டு இருந்தாலும் சரி. அதான் தாவீதுடைய. அதே போலதான் அப்போஸ்தலனாகிய பவுல், சமாதானத்தின் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சமாதானத்தின் கர்த்தர், இன்னைக்கு தலைப்பே தான், சமாதானத்தின் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு. அப்ப சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். எப்பொழுதுதான் இருப்பார்? எப்பொழுதும். அதுதான் சொல்றாரு, எப்பொழுதும். இன்னொன்று, சகல விதத்திலும். நாம வியாதியாக இருக்கும் பொழுதும் சரி, நம்ம நல்ல சுகமா ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதும் சரி, நம்ம பலகீனமாக இருக்கும் பொழுதும் சரி, நாம் பலவனாய் இருக்கும் பொழுதும் சரி, நாம துன்பத்தோடு இருக்கும் பொழுதும் சரி, துயரத்தோடு காணப்படும் பொழுதும் சரி, நாம ஆனந்தத்தோடு காணப்படும் பொழுதும் சரி, எப்பொழுதும் சகல விதத்திலும். சகல விதத்திலும் சமாதானத்தின் தேவன் என்ன செய்வாராம்? உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவார். சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை. அப்ப சகல விதத்திலும் அப்படிங்கும் பொழுது நாம் அதை ரொம்ப சிந்தித்து பார்க்கணும். சகல விதத்திலும் நமக்கு எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் வருகிறது. நம்முடைய வேலையிலே பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் பிரச்சனைகள் வருகிறது. நம்முடைய சூழ்நிலைகள் பலவிதமாக பல விதங்களிலே சத்ருவானுடைய கிரியையினாலே தாக்கப்படுகிறது. நம்ம செய்து கொண்டிருக்கிறது தொழிலே பிரச்சனை வந்துருது. நல்லா போயிட்டு இருக்கும், நல்லா நாம செய்யக்கூடிய தொழில் நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா அதுல ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனை வரும் பொழுது நாம என்ன செய்யறோம்? நமக்கு என்ன செய்வதென்றே நமக்கு தெரியாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவார். ஹல்லேலூயா. அப்ப அந்த சமாதானம் எந்த வேளையிலும், எந்த சகல விதத்திலும் நமக்கு அது என்ன செய்யணும்? கிடைக்கணும். நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுதும் சமாதானம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த சமாதானத்தின் தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கணும். அதுதான் அவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களை அனைவரோடு கூட இருப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறார். யார் அந்த கர்த்தர்? சமாதானத்தின் கர்த்தர். நம்முடைய ஆண்டவருக்கு சமாதான பிரபு என்று சொல்லி ஒரு பெயர் உண்டு. அல்லேலூயா. 5 ஏசாயா 9:6 நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம அங்க பாக்குறோம், அந்த 5 விதமான நாமத்துல ஒரு நாமம் என்ன நாமம்? சமாதான பிரபு.
அந்த சமாதான பிரபு அவர் மற்ற இடமெல்லாம் சமாதானம் தான். அவர் ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா சமாதானம், உன் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாருன்னா சமாதானம், அப்போ உன் உள்ளத்துக்குள்ள வந்துட்டா எவ்வளவு பெரிய சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்பொழுதும் உன் உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் வருகிறாரோ அப்பொழுதே சமாதானத்தின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த சமாதானம் எப்பொழுதும் உங்களை என்ன செய்யும்? அந்த சமாதானத்தின் பாதையிலே உங்களை வழிநடத்தி செல்லும். சமாதானத்தின் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை முதல்ல அதான் வேணும். நீங்க எவ்வளவு உழைச்சாலும் சரி, எவ்வளவு காசு பணம் சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவோ ஓடி 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 நான் இதை செய்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நான் வெற்றி பெற்றுட்டேன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா அந்த வெற்றியில ஒண்ணுமே கிடையாது, அந்த பணத்துல ஒண்ணுமே கிடையாது, அந்த வேலையில ஒண்ணுமே கிடையாது, அந்த தொழில ஒண்ணுமே கிடையாது, அந்த வியாபாரத்துல ஒண்ணுமே கிடையாது. எந்த அளவுக்கு வெற்றி மேல் வெற்றி பெற்றாலும் உனக்கு தேவையானது சமாதானம். சமாதானமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா குடும்ப வாழ்க்கை அது எப்படி இருக்குது? நரகம். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? நரகம். ஒரு குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? நரகம். நரக வேதனை அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, நரக வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா இல்லையா? நரகத்தை பார்த்திருக்கீங்களா? நரகத்தை பார்த்திருக்கீங்களா? மோட்சத்தை பார்த்திருக்கீங்களா? மோட்சத்தை ரெண்டையுமே நம்ம பார்க்கல இல்லையா? ஆனா இந்த ரெண்டையுமே நம்ம குடும்ப வாழ்க்கையில பார்க்கணும். இந்த ரெண்டையுமே நம்ம எப்படி பார்க்கலாம்? குடும்ப வாழ்க்கையில பார்க்கலாம். தேவ சமாதானம் இல்லை அப்படின்னாலே குடும்ப வாழ்க்கை நரகம் ஆயிடும். ஆனா தேவ சமாதானம் குடும்பத்துல இருந்தது அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதுதான் எனது மோட்சம். சொல்லுவாங்க நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய வேலையானாலும் சரி, நாம் செய்யக்கூடிய பிசினஸ் ஆனாலும் சரி, நம்முடைய கையின் பிரயாசங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் சமாதானம் தேவை. அப்ப அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கணும். அந்த சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்யணும். அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்ம என்ன செய்யணும்? வழி நடத்தணும். அவர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம் அனைவரோடு கூட அவர் இருக்க வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும்? ஒரு 4 பாயிண்ட். முதல்ல சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கணும்னு சொன்னா நாம முதல்ல ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களா இருக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் 14:27 நம்முடைய ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை இதுதான், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தை வைத்திருக்கிறார். சமாதானத்தை வைத்து போகிறேன். இப்ப ஆண்டவர் ஒரு சமாதானத்தை வச்சிருக்கிறார். இப்ப இதுதான் சமாதானம். இந்த சமாதானத்தை இங்க வச்சிருக்கிறார். இந்த சமாதானம் உங்களுக்கு வரணும்னா என்ன செய்யணும்? எடுக்கணும். சமாதானத்தை எடுக்கணும். அப்ப அந்த சமாதானத்தை நாம என்ன செய்யணும்? உரிமையாக நாம எடுக்கணும்னா கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. இன்னொன்று அவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேங்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், ஆண்டவரை விட்டு தள்ளி இருக்கிற பிள்ளைகள், கடவுளை தேடாத பிள்ளைகள், அதை சமாதானத்தை எடுக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும்? முயற்சிக்கணும். ஆனா விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப நாம பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அப்ப நாம விசுவாசிகள் அப்படின்னா நாம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாய், உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய், உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் இருக்கணும்.
இந்த சீஷர்கள் இவங்க எல்லாம் ஆண்டவரை பின்பற்றி சென்றார்கள். அதனாலதான் ஆண்டவர் 2 வார்த்தையை சொன்னாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஏன்னா அவர் போறாரு, எங்க போறாரு? அவரு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் செல்ல போகிறார். அதுக்கு முன்பதாக சீஷர்களுக்கு சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப என்னுடைய சமாதானம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற சமாதானம் என்ன? அவர் உள்ளம் எப்படி சமாதானம்? எல்லா வேலைகளிலும் சமாதானமாக இருந்தது. கடலிலே காற்றுகள் அடித்து கொந்தளித்து பொங்கிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசு அந்த கடலின் மேல் நடந்து செல்லத்தக்கதாய் சமாதானம் உள்ள தேவனாய் இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவரை தேடி வந்த மனிதர்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாமோ வந்தார்கள். பிசாசு பிடித்தவர்கள் எல்லோரும் வந்தார்கள். பிணியாளிகள் எல்லோரையும் அவர் சந்தித்த பொழுது அவர்களுக்கு சுகம் கொடுக்கிற சமாதானம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. இந்த சமாதானம் இயேசுக்குள்ளே இருந்தபடினால்தான் சமாதானமாக வந்த மனிதர்கள், தேடி வந்த மனிதர்கள் அனைவரையும் அவர்கள் தேவைகளை அறிந்தவராய் அவர் என்ன செய்கிறார்? சமாதானத்தை கொடுக்கிறார். எப்படி வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், அவனுக்கு சமாதானம் வந்தது. அல்லேலூயா. ஆம்சத்திரம் பசியோடு வந்திருக்கிறவர்களுக்கு அவர் சொல்லுகிறாரு, உங்களிடத்தில் இருப்பதே இந்த இடத்தில் தாருங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் அப்படியாக பசியார செய்கிற ஒரு ஆண்டவர் கூட. அதனால அவர் கொடுக்கும் ஒவ்வொன்றுமே சமாதானம் தான். ஒவ்வொரு விதங்களிலே சமாதானத்தை கொடுத்தார். எந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட நோக்கத்தோடு தேவ ஆலயத்திற்கு வருகிறார்கள், இல்லை என்றால் தம்மை தேடி வருகிறார்கள், தம்மை பின்பற்றி வருகிறார்கள், அத்தனை பேருக்கும் அவர் சமாதானத்தின் தேவனாயிருந்து சமாதானத்தை ஒவ்வொரு காரியமாக கொடுத்து கொண்டே வந்தார். குஷ்ரோகிகள் தேடி வந்தார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள், குஷ்ரோகிக்கும் சோத்தை கொடுத்தார், குருடருக்கும் பார்வை கொடுத்து அங்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கொடுத்த சந்தோஷம் சமாதானத்திற்கு அளவே கிடையாது. ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்களுக்கு இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் என்று சொல்ற, உலகம் எந்த சமாதானம் கொடுக்க சொல்லுங்க. வருவாங்க சிலவங்க எல்லாம் வருவாங்க, சமாதானமா அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே அங்க சண்டையை போட்டு வந்து போயிருப்பாங்க. எப்படி? ஏற்கனவே குடும்பத்தில் சண்டையை போட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, சரி இப்ப வந்தது வராதமா ஏதாவது பிரச்சனை எழுதக்கூடாதுன்னு சமாதானமா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. அப்படி உள்ள வந்துட்டு அவங்க பேசிட்டு அவங்க போகும்போது சமாதானம்னு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பேசுறதே அது வேற விதமான சண்டைக்கான காரியமா தான் இருக்கும், பிரச்சனைக்குரிய காரியமா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு பொடியை போட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் அவங்க கூட உலகம் கொடுக்கிற சமாதானம். அதுதான் இன்னைக்கு சமாதானத்துக்காக எத்தனையோ பேர் எங்கெங்கெல்லாமோ போறாங்க. போறவங்க எல்லாம் எதுக்கு போறாங்க? நீங்க சமாதானத்துக்கு தான் போறாங்க. அவர் 2-3 நாளைக்கு முன்னால அந்த சகோதரன் யார் மறந்து போச்சு, என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அவன் பேசும்போது சொன்னான், ஐயா நான் இன்னொரு 1 வாரம் கழிச்சு நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னா. எனதுப்பா அப்படின்னு ஏதோ ஒரு மாசம் சொன்னான், மார்கழியோ ஏதோ ஒரு மாசம் பிறந்துட்டு அப்படின்னா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னா. எனதுப்பா நான் தான் எனது மாலை போட்டுருவேன் என்ன அப்படின்னா. அப்போ எத்தனை நாளைக்கு குடிக்காம இருப்பேன்? எத்தனை நாளைக்கு போயிட்டு இங்க வந்துதான் வரும்போதே அங்க நாங்க போயிடுவோம். இங்க வரும்போதே ஒரு இடத்த சொல்லி அவன் சொல்றான், வரும்போதே நாங்க அங்க போயிட்டு அங்க குளிச்சுட்டு அங்க நேரம் அங்க போய் என்ன பண்ணுவோம், அந்த பூஜையை போட்டுட்டு தான் நாங்க அங்க வருவோம் அப்படின்னு. அப்போ பாருங்க, இவன் போறது எதுக்காக போறான், என்ன நோக்கத்தோடு போறாங்க? இல்ல இந்த 1 மாசம் நானும் அதுதான் சொன்னேன், இந்த கொரோனா பீரியட்ல கிட்டத்தட்ட பார் எல்லாமே அடைச்சிருந்தாங்க. ஒரு 50 நாள் இருக்காது. 50 நாள் எத்தனை நாள் யாருக்காவது தெரியுமா? எத்தனை நாள் அடைச்சிருந்தாங்க பாரு? நம்ம யாரும் முடிக்கிறது இல்லை, அதனால தெரியல. சரி, ஒரு 50 நாள் குடிக்க எழுது பாரே அடைச்சிருந்தாங்க. தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. குடிக்கிறவங்க எல்லாம் தடுமாறினாங்க. பிறகு எப்படியோ சரி இன்னும் அவ்வளவுதான் பிற பார்த்துக்கலாம்னு இருந்தவங்க எத்தனையோ பேர். சிலவங்க
இந்த கடையை இது இல்லைன்னா இன்னொன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு என்னது கஞ்சாவை தேடி அலைஞ்சவங்க எத்தனையோ பேர். பிராண்டி விஸ்கி சாராயம் தானே கிடைக்கல, கஞ்சாவை பார்த்து ஏதோ ஒரு போதையில அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு அப்படி போய் அதில் விழுந்தவங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க. இதை யோசிச்சு பாருங்க, இவங்க எதுக்காக குடிக்கிறாங்கன்னு கேட்டா சமானமா. ஆனா அதை குடிச்சதுனால என்ன ஆகும்? லிவர் கெட்டு போகும், ஜாண்டிஸ் வந்துடும், பல நோய்களை இழுத்துருந்தாங்க, பல கஷ்டங்கள் அவங்களுக்கு வருது. சமானம்ங்கிறது அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க குடிக்கிறதுனால சமானம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் உண்மையான சமாதானம் ஆண்டவர் கொடுக்கிறார். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடி பிடிச்சி ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா முதல்ல ஆனா டிக்கெட் எடுத்து போய் படம் பார்ப்பாங்க. இல்லைன்னா அந்த படத்தை எப்படியாவது தியேட்டர்ல போய் பார்த்துட்டு போவாங்க. போயிட்டு வெளியில வந்த உடனே திட்டிக்கிட்டே வருவாங்க. என்னது, இவங்க ஏற்கனவே அதுக்கு உள்ள டிக்கெட்டுக்கு 2 மடங்கு 3 மடங்கு காசு போட்டு அங்க போய் உள்ள போய் பார்த்துட்டு வெளியில வரும்போது டைரக்டரையும் சரி, அந்த நடிச்ச நடிகனையும் சரி, எல்லாரையும் நடிகைகள் முதல்ல எல்லாரையும் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிகிட்டே வருவாங்க. போனது என்னதுக்கு? ஒரு 2-3 மணி நேரம் சந்தோஷமா சமாதானமா இருக்கணும் தான் போறாங்க. ஆனா காசையும் போட்டு கடையில திட்டிட்டு வராங்க அப்படின்னா அங்க சமாதானம் கிடைக்காது. அதான் உலகம் கொடுக்குற சமாதானம். இந்த உலகம் உங்களுக்கு ஒரு காலமும் ஒரு சமாதானத்தையும் கொடுக்காது. அப்ப இந்த உலகத்துல நீங்க சமாதானம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா அந்த சமாதானத்தை நீங்க யார் மூலமா பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு ஒருவர் தான் உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கணும். அந்த இயேசு உனக்குள்ளே வரணும், வாழ்க்கையில வரணும், உன் குடும்பத்துக்குள்ள வரணும், உன்னுடைய வீட்டுக்குள்ளே வரணும். அல்லேலூயா. அப்படி வந்தால் இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே. அல்லேலூயா. Glory to God. அப்படி நாம் 20 யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு சீஷர்கள் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து விட்டார், இயேசுவை இவர்கள் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க, ஒரு வீட்டுக்குள்ள போய் அப்படியே பூட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதுக்கு எப்படி உட்கார்ந்துருக்காங்க? பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. இயேசுவை கொன்றவர்கள் நம்மளையும் கொன்று விடுவார்களோ என்று சொல்லி அவர்கள் பயந்து போய் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில அங்கு ஆண்டவர் இயேசு வருகிறார். இயேசு வாசிங்க, வாரத்தின் 1ஆம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம். அது யாரு கொடுக்கிறாரு? தம்மோடு இருந்த சீஷர்கள், தம்மை பின்பற்றி வந்த சீஷர்கள் இப்பொழுது பயந்து கொண்டு இருக்கிறார்கள். தங்களுடைய உயிருக்கு பயந்து, எங்கே யூதர்கள் தங்களையும் கொன்றுவார்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதர்களுக்கு பயந்ததுனாலே அவர்கள் பூட்டிய வீட்டிற்குள் இருக்கும் பொழுது இயேசு அந்த பூட்டிய வீட்டிற்குள் அவர்கள் நடுவே வந்து நின்று என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. அநேக வேளைகள்ல ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நாமும் கூட சில சந்தர்ப்பங்களிலே இப்படி திகைத்து நாம் நிற்கும் பொழுது, பயந்து கலங்கி தவிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு நம் நடுவே வந்து சொல்லுகிற வார்த்தை எல்லாம் உங்களுக்கு சமாதானம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு சமாதானம் கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்கிறோம். ஏசாயா 26:3 நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 26:3 நாம் பார்க்கும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. யாராவது எழுதும் வாசிங்க. ஏசாயா 26:3 யாரும் எடுக்கல. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்போ உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களை ஆண்டவருக்கு என்ன செய்கிறாரு? பூரண சமாதானத்தை தருகிறார். நம்முடைய உறுதியான வாழ்க்கை தான். ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை உறுதியாய் இருக்கும் என்று சொன்னால், நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரை பின்பற்றுவது மாத்திரமல்ல, உறுதியாய் அவரை பற்றி கொள்ள வேண்டும்.
நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பூரண சமாதானத்தை கொடுக்கிறார். அதான் சொல்லப்படுகிறது, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை என்ன செய்கிறார்? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பூரண சமாதானம். நீங்க ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கலாம். அங்கு ரூத், உங்களுக்கு தெரியும் ரூத் யாரு? நகோமி என்று சொல்கிறதானே, நகோமியுடைய மருமகள். இந்த நகோமியுடைய மருமகள் தன்னுடைய புருஷனை இழந்து விட்டார். புருஷனை இழந்த அந்த ரூத்து இப்ப மாமியாக்காரி என்ன செய்யறா தெரியுமா? அவளுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, 2 ஆம்பளை பிள்ளைகள். 2 ஆம்பளை பிள்ளைகளுக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த அந்த நாளைக்கு பிறகு அந்த 2 பிள்ளைகளும் இறந்து போறாங்க. 2 பிள்ளைகளும் என்ன செய்தாங்க? இறந்து போறாங்க. இந்த 2 பிள்ளைகளும் இறந்து போன உடனே இந்த அம்மா என்ன செய்றாங்க? ஊரை விட்டுட்டு நம்ம பழையபடி எருசலேமை பார்த்து போவோம். இவங்க எருசலேமில் இருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக இவர்கள் சென்றவர்கள். பஞ்சம் பிழைப்பதற்காக சென்றாங்க. எங்க சென்றாங்க? மோவாப் தேசத்திற்கு சென்றாங்க. அந்த மோவாப் தேசத்தில் வச்சுதான் இந்த சம்பவம் நடக்குது. 2 ஆம்பளை பிள்ளைகளோட கணவரோட இந்த அம்மா நகோமி போனாங்க. ஆனா கணவரும் இறந்து போனாரு, 2 ஆம்பளை பிள்ளைகளும் இறந்து போச்சு. திருமணம் ஆன பிறகு இவர் 2 மருமக்கமாரையும் வச்சுக்கிட்டு இந்த அம்மாவும் சேர்ந்து 3 பேரும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த அம்மாவுக்கு இனிமேல் நம்ம ஊருக்கு போவோம். எருசலேம் என்று சொன்னாலே அது என்னது? அப்பத்தின் வீடு என்று பேர். எருசலேம் சொன்னா என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடை விட்டுட்டு இந்த மோவாப் தேசம் ஒரு சாபமான இடம், சபிக்கப்பட்ட இடம். அம்மோனியனும் மோவாப்பும் ஆண்டவருடைய எல்லைக்குள்ளே வரக்கூடாது, சமூகத்திற்கு வரக்கூடாது, ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சாபம் பிடிச்ச அந்த பூமிக்கு இவங்க போனாங்க. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் சில நேரத்தில் சில பஞ்சத்தை நினைச்சு என்ன செய்தாங்க? சாபமான இடத்துக்கு போயிருந்தாங்க, சபிக்கப்பட்ட இடத்துக்கு போயிருந்தாங்க. ஆனா இந்த அம்மா அப்படி போறதுனால பாருங்க, அவங்க குடும்ப வாழ்க்கையே போயிடுச்சு. அவங்க புருஷன் இறந்து போனாங்க, கல்யாணம் ஆன 2 ஆம்பளை பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க, பிள்ளைகளே இல்லை. 2 மருமக்க மாட்டோம். அவ திரும்புறான். இப்படி திரும்பி வரும்போது நாம அங்க பாக்குறோம், அவளுக்கு 2 பேர், ஒன்று ஓர்பாள், இன்னொன்று ரூத். ஒரு மருமக பேர் என்ன பேரு? ஓர்பாள். இன்னொரு மருமக பேரு ரூத். இந்த 14வது வருஷத்திலே நான் வாசிக்கும் பொழுது, ரூத் 1:14 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, ஒரு மருமகா என்ன செய்றா? மாமியார் எருசலேமுக்கு போறோம்னு சொன்ன உடனே அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டு மாமியாரை கட்டி பிடிச்சு ஒரு அழுது ஏதோ அன்பா இருக்கிற மாதிரி ஒரு நடிச்சுட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு ஒரு கத்திட்டு நீ போ அத்தை, நான் வாரேன் அத்தைன்னு போயிட்டான். நீ செத்த அப்படின்ற மாதிரி போயிட்டான். இன்னொரு மருமகா இருக்காளே ரூத்து, அவள் பற்றி கொண்டாள், பிடித்து கொண்டாள். நான் எப்பவுமே சொல்வேன், நகோமி பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமான ஒரு சப்ஜெக்ட். அதுல பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாகப்பட்டவள் தான் இந்த நகோமி. அந்த ரூத்தின் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது போவாஸ் இயேசுவுக்கு ஒப்பிடப்படும், நகோமி பரிசுத்த ஆவியானவருக்கு, ரூத் விசுவாசிக்கு ஒப்பிடப்பட முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ரூத் பற்றி கொண்டாள். எப்படி பற்றி கொண்டாள்? என்னுடைய மாமியாரை உறுதியை பற்றி கொண்டாள். இன்னும் எப்படி பற்றி கொண்டாள்? 4வது வருஷத்தை வாசிங்க, 15-16. அப்பொழுது அவள்
யாரு நகோமி சொல்றா, இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீ உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு இவளே சொல்ற, நீ திரும்பி போமா, நான் என் தேசத்துக்கு போக போறேன், என் ஜனத்தா இடத்திற்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ற. ஆனா 16வது வருஷத்துல ரூத் எதுக்கு பதில் என்ன சொல்றா தெரியுமா? போன்னு சொல்ற. அவள் போன்னு சொல்லாமலே வேண்டாம் அவருக்கு ஒருபாடு. இந்த ரூத்தை போன்னு சொல்லினோம் அவ சொல்றா. அதற்கு ரூத்து, நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீங்க அப்படி யாருங்க பேசாங்க அப்படின்னு மாமியார பார்த்து சொல்ற. சொல்லிட்டு, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. இதுதான் அந்த உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய காரியமே அதுதான். சிலவங்க வருவாங்க, கொஞ்ச நாள் நம்ம தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, கொஞ்ச நாள் போயிடுவாங்க. சிலவங்க சில நேரத்தில் குடும்பமா ரசிச்சு விடுவாங்க. குடும்பத்துல சிலர் சக்தியில இருப்பாங்க, சிலர் அப்படியே காணாம போயிடுவாங்க. எதுக்காக அவங்க வந்தாங்க, ஏன் வந்தாங்க தெரியாது. காரணம் என்னன்னா, அவங்கள்ட்ட உறுதி இல்லை, உறுதி இல்லை. சிலவங்கலாம் நான் பாக்குறேன், வெறும் திருமணத்துக்காக சபையில வந்து ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய கண்கள் எப்பொழுதும் அவங்க எந்த லட்சணத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். நம்ம சபையில நிறைய குடும்பத்துல திருமணத்துக்காக எடுத்தாங்க, திருமணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்துட்டு இன்னும் அவங்க சர்ச்சைக்கே வராம இருக்கிறது, சர்ச்சைக்கு வராம இருக்கிறது மட்டும் இல்ல, குடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உண்டு, பல காரியங்கள்ல இருக்காங்க. ஆனா கேட்டா ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க. திடீர்னு எப்பாவது வருவாங்க, வந்தா முதல் ஆளா பழங்காலம் போட்டு இப்படி கையை எழுந்திருவாங்க. எனக்கு பந்தியில துணிகரம் துணிகரம். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல நீங்க பாத்தீங்கன்னா, திருமணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்துவங்க அவங்களுடைய லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கேடா இருக்கு. உண்மையா ஆண்டவரை பின்பற்று, உண்மையாய் ஆண்டவரை பற்றிக்கொள், உறுதியாய் பற்றிக்கொள். ஆண்டவரை உறுதியாய் பற்றினால் ஆண்டவர் அவருக்கு பூரண சமாதானத்தை தருவார். ரூத்து என்ன செய்கிறார்? உறுதியாய் பற்றி கொண்டாள், அவளை விடாமல் பற்றி கொண்டாள். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க, இதுதான் உறுதியாய் பற்றி கொள்வது. அவ மோவாபிய ஸ்திரீ. சில குடும்பத்திலாம் நான் அந்நிய இந்த நம்ம பொதுவா நம்ம எப்போ எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நம்பி வருகிறோமோ, எல்லாரும் ஒரே ரத்தத்தினாலே தோன்றப்படின அந்த தேவனுக்கு முன்பாக ஒரே ஜனமாய் இருக்கிறோம். ஜாதி வித்தியாசங்கிறதே கிடையாது. ஆனா இவங்க உள்ளத்துல அந்த வித்தியாசம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா, வெளியில இருந்து வரக்கூடிய அந்த பொண்ணை அந்த ஜாதி வித்தியாசத்தோட பார்க்காங்க. அப்படி பார்க்கறதுனால அந்த குடும்ப வாழ்க்கையே சிதைந்து போய் இருக்கிறத நான் பார்க்கிறேன். பொண்ணு வேணும் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி கடைசியில கல்யாணமே ஆகாதவோ அப்படிங்கிற நிலைமையில எல்லாம் முடிஞ்ச ஒருபாடு அவங்களுடைய எண்ணங்கள், கேடுகட்ட எண்ணங்களாக அந்த ஜாதி துவேஷத்தினால அவங்க குடும்பம் இணையாமலே, அதுவும் இன்னும் பார்க்கிறேன் 2 பிள்ளைகளோட தோற்பாடு அந்த எண்ணம் வருது. அப்படி கேடான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது, வேதனையாக காணப்படுது. உன் ஜனம் யார் ஜனம், அப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. குடும்ப உறவு வாழ்க்கைகள் எல்லாமே அந்த ஒரு எண்ணத்தோடு காணப்படும்னா, சிலவங்க சொல்லுவாங்க நாங்க ஜாதி மாறிட்டோம். என்ன ஜாதி மாறின? கிறிஸ்தவ ஜாதிக்கு வந்துட்டாங்க. இவங்க என்னமோ ஒரு ஜாதியில இருந்து கிறிஸ்தவ ஜாதிக்கு வந்துட்டாங்க. நீ இப்பதான் மனுஷியா வந்திருக்க, இப்பதான் நீ மனுஷனா வந்திருக்க. இதுதான் உண்மை. இதுவரை நீ வாழ்ந்ததை விட இப்ப நீ வந்திருக்கிறது தான் சரியான ட்ராக்.
இந்த ரூத் சொல்ற மோவாபிய ஸ்திரியா இருந்தாலும் அவ சொல்றா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்படி நம்முடைய உறுதியான வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி நாம் உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டால் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு? சமாதானத்தை நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 119 165வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள். அப்போ வேதத்தை இந்த பைபிளை இன்னைக்கு வர பைபிளை அதுக்கு பிறகு அடுத்த வாரம் தேடி பிடிக்காங்க. போன வாரம் நம்ம சர்ச்சை கொண்டு போன பைபிளை எங்க வச்சுக்கோம் அப்படின்னு சண்டே எந்திரிக்கவே 9:30 10 மணி 11 மணிக்கு 10 10:30 9 மணி ஆராதனைக்கு. அதுக்கு பிறகு பைபிளை தேடுவாங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? அப்படி இருக்காங்க நம்ம மக்கள். தேடி தேடி சில நேரத்தில் போன வாரம் வந்துட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க, இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க வேதத்தை நேசிக்கிறார்கள். வேதம் என்ன சொல்கிறது? உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம், மிகுந்த சமாதானம். எப்படி? சும்மா சாதாரண சமாதானம் இல்லை. என்ன சமாதானம்? மிகுந்த சமாதானம் உண்டு. அப்ப வேதத்தை நாம நேசிக்கணும். அப்படி நேசித்தா மிகுந்த சமாதானம். அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு என்ன இருக்கும்? இடரல் இருக்கும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்ன? வேதத்தை ஹலோ வேதத்தை நேசிக்கலாம் என்ன இருக்கும்? இடரல் இருக்கும். இடைவாங்க அப்படின்னா என்ன? இடர்னா என்ன? நீ எந்த காரியத்தில இருந்து நீ விடுவிக்கப்பட்டாயோ, ஒருவேளை பிசாசு பிடியில இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா விபச்சாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா குடி வெறி இந்த மாதிரி போதையிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா பலவிதமான பிரச்சனைகள், கடன் தொல்லை இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டிருக்கலாம். எந்த பிரச்சனையிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாயோ அந்த பிரச்சனையில நீ விழுந்துருவ. அதுதான் இடரல். அதுலதான் போய் இடறிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? இடறிடும். அப்ப எதுல வருது? வேதத்தை நேசிக்கிறன்னா, எந்த வேத வசனம் உன்னை சத்தியத்துக்கு நேராக வழிநடத்தி சத்திய தேவனிடத்திலே கொண்டு வந்து சேர்த்ததோ அந்த வேதத்தை நீ நேசிக்கலன்னா, அந்த வேதத்தை நீ விட்டுட்டன்னா உனக்கு இடரல் வந்துடும். 92வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்தை அழிந்து போயிருப்பேன், என் துக்கத்தை அழிந்து போயிருப்பேன். வேதம் உன் மனமகிழ்ச்சியா இருக்கும். நீ உன் துக்கத்தின நேரத்துல நீ பைபிள் எடுத்து நீ வாசிக்க ஆரம்பிச்சாலே கத்துவா கூட பேச ஆரம்பிச்சுப்பாரு. புரியுதா? உன் துக்க நேரத்துல உனக்கு சமாதானம் கிடைக்க நீ என்ன செய்யணும்? கிடைக்கணும்னா பைபிள் எடுத்து வாசிக்கணும். சிலவங்க பைபிள் எடுத்துக்கு தூர எடுத்துருவாங்க துக்க நேரத்துல. என்னதாங்க கோவம் வந்தது, சண்டை வந்ததுன்னா பைபிளை தூக்கி தூர நீ சேர்த்துருவாங்க. நான் கண்ணில் அப்பதான் பைபிளே தட்டுப்படும். நிறைய இடத்துல நடந்தது தான் நான் சொல்றேன், நடக்காதது அல்ல, நடந்த காரியங்களை சொல்றேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய வேதம், உமது வேதம் என் மனம் மகிழ்ச்சியால் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உன் துக்கத்திலே உனக்கு சமாதானம் தருகிறது வேதம். வேதத்தை நேசிப்பவர்களுக்கு சமாதானம் உண்டு. Praise God. Hallelujah. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தை நேசிப்போம். 61வது வசனத்திலே நாம் இந்த 119 61 நம்ம பார்க்கும் பொழுது, துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும், உங்களுடைய வேதத்தை நான் மறக்கவில்லை.
துன்மார்க்குடைய இது கூட்டம், துன்மார்க்கரின் கூட்டம்னு சொல்லப்படுது. சில கூட்டங்கள்லாம் கொள்ளையடிச்சு போறதுக்குன்னே இருக்கும். அப்படிதான் கொள்ளையடிச்சு போச்சு ஒரு கூட்டம். ஆனால் வேதத்தை மறக்காததுனாலே கர்த்தர் என்னோடு கூட இருந்து இன்றும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து வருகிறார். ஐயோ இப்படி நடந்து போச்சே, இருக்கிற எல்லாத்தையும் அடித்து போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கவே இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு அது போதும். அவர் தான், அதுதான் மிகுந்த சமாதானம். சமாதானத்தின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதுதான் நமக்கு தேவை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மகத்தான காரியம். போனது பிசாசுகள் தான் என்று விட்டுறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல வேதம் தெளிவாக சொல்கிறது 61வது வசனத்திலே, துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சங்கீதம் 119 109வது வசனம் 97வது வசனம் இதுல வாசிக்கும் பொழுது அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 97ல வாசிக்கும் போது, ஒரு வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் அப்படின்னு சொல்றாரு. அதே 109வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, என் பிராணம் எப்பொழுது என் கையில் இருக்கிறது. எப்பொழுதும் நான் என் பிராணம் நினைச்சேன் அப்படியே கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், என் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் உடைய வேதத்தை மறவே. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளும் எப்படிப்பட்ட வேலைகள் பிராணனை கையில பிடிச்சிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு நாம் நெருக்கப்பட்டிருப்போம், அந்த அளவுக்கு நாம் துன்பத்திலே இருப்போம். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது சொல்றாரு. வாசிங்க. இருக்கிறது, ஆனால் உங்களுடைய வேதத்தை மறவே. ஹல்லேலூயா. அப்படி இருந்தாலும் உங்களுடைய வேதத்தை மறவேன். அப்படி காத்துக்கொள்ளும். அப்படி நாம் காத்துக்கொண்டா அதனாலதான் அந்த 97வது வருஷத்துல சொல்லப்படுகிற உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இது நம்ம மொத்தமும் அப்படியே வேதத்தின் மேல் பிரியமாய் இருந்தால், பிரியமுள்ள நம்முடைய ஆண்டவர் நமக்கு சமாதானம் தருவார். கடைசியாக இதிலே 136வது வசனம் வாசிங்க. இந்த 119 136 உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. மனுஷர் காத்து நடவாதபடியால் என்னது? கண்ணிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது அப்படின்னு வருத்தப்படுறாரு. நீங்க எத்தனை பேர் பைபிளை நீங்க நான் வாசிச்சுட்டு தான் நான் வேலைக்கு போறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. எத்தனை பேர் இருக்கீங்க? நான் காலையில எழுந்திரிச்சு பைபிள் வாசிட்டு தான் நான் வேலைக்கு போறேன். இந்த தினகரன் ஐயா 1 2 3 இது பக்கம் 4. சிலவங்க சாயந்தரம் வந்து வாசிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா காலையில நீ எந்திரிச்சு நீ வேலைக்கு போறேன்னா அங்க உனக்கு சமாதானம் கிடைக்கும். ஒரு வேலையில வச்சுருவோமா? ஹல்லேலூயா. நீ போற வேலையில அங்க போயிட்டு அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, ஐயோ இன்னைக்கு வேலையில எனக்கு கொடுத்தாரு பாருங்க எங்க ஆபீசர் டார்ச்சர் அப்படின்னு. நீ வேதத்தை வாசிச்சுக்கோ, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது ஃபைனலா பிலிப்பியர் 4:6-7 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் அங்கு பார்க்கிறோம், ஜெபிக்கிற பிள்ளைகளோடு சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. ஜெபம் கூரை பாருங்க, ஜெபிக்கிற வீடு, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சமாதானத்தை கொடுக்கிறார். இங்கே நாம பார்த்தோம் சொன்னா அப்போஸ்தலன் பவுல் அவர் சொல்றாரு, பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தை கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான, நீங்க உங்க புத்தியினால நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்குள்ளே உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
அப்ப நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத முதல்ல சொல்லிட்டாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாங்க, எந்த பிரச்சனைனாலும் கவலைப்படாங்க, எந்த பிரச்சனைனாலும் கவலைப்படாங்க, எந்த காரியமா இருந்தாலும் நீங்க கவலைப்படாங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படும். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் எடுத்த உடனே முதல் நாள் போட்ட உடனே படன்னு நினைக்க ஏதோ ஒண்ணு எழுவண்டு மனப்படம் பண்ணவங்க தெரியுமா? மனப்படம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. ரோன் 1 அப்படின்னா அது ஸ்டார்ட் பண்ணி விட்டு அந்த பிள்ளைகள் 2 3 இந்த மாதிரி மனப்படமா சொல்றது மாதிரி ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டுட்டு என்ன பண்றாங்க? ஆண்டவரே எனக்கு அதை தாரும், இதை தாரும், இப்படி தாரும், அப்படி தாரும், நான் இப்போ அங்கே வேலைக்கு போறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமேன் அப்படின்னு போட்டு எந்திரிச்சு ஓடிடுறாங்க. ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது? அப்போஸ்தலன் பவுல் நமக்கு என்ன கற்றுத் தருகிறார்? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும். ஜெபம் என்பது வேறு, வேண்டுதல் என்பது வேறு. அப்ப ஸ்தோத்திரத்தோடு நீ ஜெபிக்காது, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உனக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் துதி எப்படி இருக்கணும்? இயேசுவை நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர் என்பதை நாம் சொல்லி என்ன செய்யணும்? துதித்துக் கொண்டே இருக்கணும். முதல்ல துதிதான். நீ துதிக்க 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 உன் மனது ஒருமனப்படும். நீ ஒரு மனத்திற்குள்ளே நீ வரும்பொழுது நீ ஜெபிக்கக்கூடிய உன்னுடைய ஜெபம் அது வேண்டுதலோடு கூட என்ன செய்யும்? அது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளக்கூடியதா இருக்கும். உன்னுடைய அறிக்கைகள், உன்னுடைய விண்ணப்பங்கள், உன்னுடைய ஜெபங்கள் அங்க தேவ சமூகத்தில் என்ன செய்யப்படும்? அப்படியே ரெக்கார்டாகும், காத்து கொள்ளப்படும். ரெக்கார்டை எப்படி பத்திரமா வைப்பாங்க அது மாதிரி ஆம் சொல்ற உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கேட்பதோடு மட்டுமல்ல பதிலும் தருவார். ஒரு அலையில சொல்லுவோமா? அதுதான் நீ கேட்கக்கூடிய விண்ணப்பங்கள். அப்படி நீ ஜெபம் பண்ணனா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எல்லா புத்திக்கும் மேல. சில பேர் ரொம்ப புத்திசாலியா அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் எல்லா புத்திக்கும் மேலானது அப்படியே தேவன். அல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்கள் இருதயங்களிலே தருவார், உங்கள் சிந்தனைகளிலே தருவார். அது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளப்படத்தக்கதாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அம்சத்தில் நீங்க எப்பொழுது உங்களுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒன்றுக்கும் கவலையே படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து பாருங்க. ஆபிரகாம் சொன்னார், யெகோவா ஈரேன்னு சொன்னார், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். பிள்ளைய பலி கொடுக்க சொல்லிட்டாரே, ஆண்டவர் கவலைப்படவே இல்லை. பிள்ளைய கொண்டு போனாரு, வேற கட்ட தூக்கிட்டு போனாரு, ஆடு எதுவும் கொண்டு போகல, பிள்ளைய மட்டும் தான் கொண்டு போனாரு. ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளைக்கு பதிலாக ஒரு ஆட்டை எங்க வைத்து இருந்தார். ஒரு அலையில சொல்லுவோமா? அதுதான் நம்முடைய ஆண்டவர். நீ உன் புத்திக்கு மேலான, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்ங்கிறத. நாம நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு தேவ சமாதானத்தை தருகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை நாம் அப்படியே வாசி முடிப்போம். 2 கொரிந்தியர் 13 11. கடைசியாக சகோதரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அவர் அருமையா சொல்றாரு. கடைசியாக சகோதரர், இன்னைக்கு இந்த செய்தியுடைய சாராம்சத்தின் கடைசியாக தான் சந்தோஷமா இருக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். 2வது நற்சீர் பொருந்தணும், நல்லவைகளை செய்யணும். நற்சீர், நல்ல காரியங்கள், நல்லவைகளை நீங்க என்ன செய்யணும்? அதை நீங்க சிந்திக்கணும். அதான் நற்சீர் பொருந்துங்கள். சும்மா இது பண்ணி காலையில் எந்திரிச்சு யார் கூட எப்படி இதை கேட்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு வந்திருக்கும், இதை குறிச்சு எப்படி யார்கிட்ட கொஸ்டின் கேட்கணும், யார்கிட்ட போய் இது பண்ணணும், எப்படி சண்டை போடணும், இந்த இது இல்லை. நற்சீர் பொருந்துங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே நாம இன்னைக்கு யார் யார்ட்டெல்லாம் போய் நாம நற்சீர் பொருந்தணும். மனப்பூர்வமாக அவரிடத்திலே
எனது எனது அந்த சங்கடங்களை நாம அவங்களுக்கு விரோதமா நம்ம எண்ணிருந்த அந்த எண்ணங்களுக்கு அவங்கள்ட்ட என்ன செய்யணும், பொருந்தணும். அவங்கள்ட்ட நல்லபடியா ஒரு நல்ல என்ன சொல்ல மன்னிப்பு கேட்டு மன்னிக்கப்பட வேண்டிய குற்றங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய சமாதானம் பெறணும். அதான் நற்சீர் பொருந்துங்கள். அடுத்தது சொல்லப்படும் பாருங்க, ஆறுதல் அடையுங்கள். ஆறுதல் இருக்கணும் நமக்குள்ள, எப்பொழுதும் அந்த ஆறுதல் இருக்கணும். நம்மளை நாமே ஆறுதல் படுத்திக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு வேலை எப்படி இருக்குமோ அப்படின்னு நீ நினைக்க கூடாது. உனக்குள்ளே ஒரு ஆறுதல் இருக்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், சமாதானத்தின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆறுதல். இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்குமோன்னு நீ போகாத. எந்த வேலைக்கு போனாலும், எந்த தொழிலை செய்ய போனாலும், எந்த வியாபாரத்துக்கு போனாலும், வியாபாரம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நீ அப்படி போனா கிழிச்சாப்புலதான் இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்குமோ நீ நினைக்காத. நீ என்ன செய்யணும், ஆறுதல் அடையணும். இன்றைக்கு என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போ. அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது. ஆறுதல் அடையுங்கள். ஏக சிந்தையா இருக்கு. ஏக சிந்தனா, ஏக சிந்தனா என்னது? ஏகம்னா நிறைய இல்ல, ஒன்றுக்கு தான் ஏகம் அப்படின்னு அர்த்தம். ஏகம் அப்படின்னா ஒன்று, ஒரே மனமாக இருக்கு, ஒரே சிந்தையா இருக்கும். கிறிஸ்துவ சிந்தை. இயேசு என்னோடு கூட இருக்கிறார், சமாதானத்தின் தேவன் என்னோடு கூட வருவார், அவர் சமாதானம் தருவார். என்னுடைய வேலையில, என்னுடைய தொழில, என்னுடைய பிசினஸ்ல நான் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் அந்த சிந்தை, ஏக சிந்தை, இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அடுத்தது சமாதானமாய் இருக்கு. இவ்வளவும் உங்கள்கிட்ட காணப்படும். ஒரு காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க முதல்ல எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நற்சீர் பண்றோம். உங்க மைண்ட்ல யாருக்கு விரோதமா நீங்க ஏதாவது பேசிருந்தீங்கன்னா ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும். உடனே ஆண்டவரே நான் இப்படி பேசிட்டேன், இன்னும் விரோதமா அப்படிலாம் இது பண்ணேன், அப்படி மன்னிப்பு கேட்டு நற்சீர் பொருந்தணும். அந்த நற்சீர்ங்கிறதே அதுதான். இங்க இவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்க மண்டையில இவ்வளவு வச்சுக்கிட்டு குறுங்கு கோபத்தோட இருந்துக்கிட்டு காலையிலே நீங்க எந்திரிச்சு என்னென்ன சாதிச்சிட முடியும்? ஒன்னும் சாதிக்க முடியாது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள். ஆறுதலுக்கு நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு என்ன நடக்குமோன்னு உங்ககிட்ட இந்த கொஸ்டின் மார்க்கே வரக்கூடாது. நல்லதே நடக்குங்கிறது ஆறுதல். அல்லேலூயா. நீ எந்த வேலைக்கு போனாலும், இல்லைன்னா நேற்று ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருப்ப, இன்னைக்கு ஆபீசர் என்னச்சு வரும், இல்லைன்னா அந்த சூப்பர்வைசர் என்னச்சு வரும், இல்லைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இல்லைன்னா நமக்கு அடுத்த அந்த ஷிப்ட்ல அந்த பக்கம் வேலை பார்த்தவங்க நம்ம போன உடனே அவங்களுக்கு பதிலாக தான் நம்ம என்ட்ராகும். அவன் வேலையை முடிச்சுட்டு இப்படி வருவான், நம்ம அப்படி வேலையை முடிச்சுட்டோம்னாங்க நம்ம வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு அங்க போவோம். ரெண்டு பேரும் அங்க அவங்க பார்த்த பிறகுதான் வேலையை விட்டு என்னச்சு இப்படி மாற முடியும். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்களோ, காலையிலே சண்டைக்கு வருவாங்களோ, ஒன்னும் நடக்காது. நடக்காத ஒன்றை கூட்டு சுத்தீங்க. ஆறுதல் இருக்கணும். ஆறுதலோடு கூட என்ன இருக்கணும், ஏக சிந்தை, ஒரே மனது. இயேசு இயேசு இயேசு. உங்களுடைய வாழ்க்கையில ஒரே மனமாயிருங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். சமாதானம். இந்த சமாதானத்தெல்லாம் வாழ்க்கையில நீ வச்சுக்கிட்டன்னா அப்பொழுது, எப்பொழுது, அப்பொழுது இவ்வளவு காரியமும் உனக்குள்ள நீ முதல்ல காலையிலே இந்த உன்னுடைய ப்ரிப்பரேஷன், காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் நீ செய்தா அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீ இந்த காரியங்கள்லாம் விட்டு காலையிலேயே எந்திரிச்சு யாருக்கு சண்டை போடணும், இல்லை யாருக்கு இது பண்ணும், எப்படி இது பண்ணும் அப்படின்னு நீ உன் மைண்ட் இது பண்ணிட்டு இன்னைக்கு இன்னைக்கு ஆபீசர் அப்படி பேசினா நான் இப்படி பேசணும்னு நீ நினைச்சிட்டு போறேன்னா, ஆக எல்லாமே தாறுமாறாயிரும். திடீர்னு என்னது வேலை விட்டே போக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோபம் அவருக்கு வந்துடும். ஆனா இல்லைன்னா நீங்க நீ ஏதாவது ஒரு தொழில் செய்கிறையா, உங்ககிட்ட ஒரு 10 பேர் வேலை பார்க்காங்களா, நீ திங்க் பண்ணிட்டு போறது சமாதானம் இல்லாம நீ திங்க் பண்ணிட்டு போறேன்னா அங்க போற உடனே தக்க முக்கான்னு அவன் வேலையை போட்டு அவன் பாட்டு போயிடுவான். அன்னைக்கு போற வேலையை கெட்டு போகும். பிறகு நம்ம அடுத்தவனை தேடி போகிறது இருக்கும். அங்க பல காரியங்கள் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில. அப்படின்னாலே உன்னுடைய வாழ்க்கை நீ என்னதான் செய்யணும், சந்தோஷமா இருக்கணும், நற்சீர் இருக்கணும், ஆறுதல் அடையணும், ஏக சிந்தையா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். இந்த 5 காரியத்தை நீ உன் மனசுல காலையில இப்படி உன்னை நீ தயார் பண்ணிட்டா அடுத்து எல்லா அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதம். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். 2 தெசலோனிக்கேயர் 3:16 படி சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 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 ஆமென்.